சென்னை திருவொற்றியூரில் பர்தா அணிந்து நகைக்கடைக்குள் புகுந்த பெண் மிளகாய் பொடியை தூவி கத்தி முனையில் நகையை பறிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணவருக்கு தெரியாமல் வாங்கிய கடனை அடைக்க கொள்ளைக்காரியாக மாறிய பெண் சிக்கியது எப்படி? இதுதான் அவங்க யூஸ் பண்ண கத்தி, அழகா போட்டுட்டாங்க. வளையல் இருக்கு, எல்லாமே இருக்கு. எடுங்க அக்கா, எடுங்க எடுங்க, நல்லா எடுங்க எடுங்க. வளையல் முடிஞ்சே வாங்க. சீக்கிரம் போடு. அதுனா உனக்கு அவ்வளவு துவ அசிங்கம் இல்ல உனக்கு. அசிங்கம் இல்ல, திருங்க முச்சு பேர மாஸ்க் 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 மாஸ்க். கழுத்தை நெரித்த கடன் நெருக்கடி, கணவனுக்கு தெரிந்தால் அடிதடி, எத்தனை சோதனைகளைத்தான் சமாளிப்பது, கடனை அடைக்க வேறு வழியே இல்லை, நேரடியாக களத்தில் இறங்கிவிட வேண்டியதுதான் என பர்தாவை அணிந்து கொண்டு ஜென்டில்மேன் அர்ஜுனாக களத்தில் பெண் ஒருவர் கொள்ளையடிக்க நகைக்கடைக்குள் புகுந்த காட்சிகள் தான் இவை. கத்தியை எடுத்து சுழற்ற முயன்றவரை ஒரே அமுக்காக அமுக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்து விட்டனர் அந்த நகைக்கடை ஊழியர்கள். கடனை அடைக்க பெண் ஒருவர் கொள்ளை திட்டத்தை அரங்கேற்ற துணிந்தது எப்படி? சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் இயங்கி வரும் மஞ்சு ஜுவல்லர்ஸ் நகைக்கடையில் தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. தேவராஜ் என்பவர் இந்த நகைக்கடையை கடந்த 40 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அவரது கடைக்கு பர்தா அணிந்து வந்து நகை வாங்குவது போல ஒரு பெண் நுழைந்துள்ளார். வெகு நேரமாக நகைகளை நோட்டம் விட்டுக் கொண்டிருந்த அவர் திடீரென்று மறைத்து வைத்திருந்த மிளகாய் பொடியை எடுத்து தூவி இருக்கிறார். தொடர்ந்து சிறிய கத்தி ஒன்றை எடுத்து கடையின் உரிமையாளரான தேவராஜையும் தாக்க முற்பட்டுள்ளார். சுதாரித்துக் கொண்ட தேவராஜ் அந்த பெண்ணின் கையை பிடித்துக் கொள்ள சூப்பர் மேனாய் பாய்ந்து வந்த கடை ஊழியர் அந்த பெண்ணை ஒரே அமுக்காக அமுக்கி கீழே வீழ்த்தினார். இதனையடுத்து உடனே திருவொற்றியூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்த போதுதான் திருட்டை அரங்கேற்ற முயன்றது ஏன் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. விசாரணையில் அந்த பெண் காலடிப்பேட்டை மேற்கு மாடவீதி பகுதியைச் சேர்ந்த ஜெயசித்ரா என்பது தெரிய வந்தது. கணவருக்கு தெரியாமல் கண்ட இடங்களில் கடன் வாங்கிய அந்த பெண் கடன் நெருக்கடி கழுத்தை நெரிக்கவும் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி போயுள்ளார். வேறு வழியே இல்லாமல் திருடியாவது கடனை அடைத்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்த பெண் பர்தா அணிந்து கொண்டு நகைக்கடையில் கொள்ளையடிக்க முயன்று சிக்கியிருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் பர்தா அணிந்து நகைக்கடைக்கு வந்தாலே அப்பகுதி நகைக்கடை உரிமையாளர்களுக்கு பீதி ஏற்பட்டு விடுகிறது.